ஹலோ வெல்கம் கைஸ், வெல்கம் டு கோயம்புத்தூர் சிவாஸ் படம். வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிஎன் புதூர் பக்கத்தில் இருக்கிற வடவழி பக்கத்தில் இருக்கிற நம்ம அந்த பொட்டானிக்கல் கார்டன் தான் வந்திருக்கோம். இங்கே டிக்கெட்டில் பார்த்துருப்பீங்க. இது வந்து டைமிங்ஸு. நான் சரி நம்ம போகலான்னு இங்கே என்ன தான் இருக்குன்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் போகலான்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வந்திருந்தேன். ஓகே, உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தெரியும் கார்டன் மாதிரி தான் இருக்கும், பொட்டானிக்கல் கார்டன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிராப்ஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் காலேஜ் இருக்கும். அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கோயம்புத்தூர் இருக்கிறவங்களுக்கு. நீங்கள் தெரியலனா வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். இதுதான் முன்னாடி எழுதியிருக்கிறாங்க, பொட்டானிக்கல் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு, தாவரவியல் பூங்கா. பார்த்திங்கன்னா முன்னாடி பார்த்திங்கன்னா அது வந்து அப்படியே போயிட்டே இருக்குது. அந்த ஆர்ட்ஸ் மாதிரி தெரியுது இல்லைங்களா, அங்கேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே போய்கிட்டே இருக்குது. நம்மளும் சரி வா இங்கே என்ன தான் இருக்கும் சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமாக போனோம். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய செடிகள், நிறைய பூ, நிறைய ஃப்ளவர்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான மரங்கள் நிறைய இருக்குது கைஸ். இதில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது யாராருக்கு இப்போ இந்த மாதிரி செக்மெண்ட்ஸில் வந்து யாராருக்கு பிடிக்குமோ கண்டிப்பாக இங்கே வந்து நல்லா வந்து ஒரு பார்க்கலாம். நிறைய பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட் கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. அதில் கொஞ்சம் நல்ல ஒரு ரிலாக்ஸிங்காக ஒரு நேச்சுரலாக அப்படியே பார்த்துட்டு ஒரு என்விரான்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம். அப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க, பின்னாடியே தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ தூரம் வரணும். அங்கேருந்து நடந்து வந்து இப்படி இவ்வளோ தூரத்துக்கு வந்தால் இப்படியே ரோடு மாதிரி போகும். அந்த ரோட்டில் ரெண்டு சைட்லேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு கார்டன் மாதிரியே இருக்கும். உங்களுக்கு இதுதான் பொட்டானிக்கல் கார்டன். அப்புறம் இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா அந்த நிறைய கிராஸஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அந்த சைடில் பார்த்திங்கன்னா மேபி சம்திங் ஏதோ மேபி ஒரு காலேஜோ அந்த மாதிரி சம்திங் ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும், சமச்சீர் தோட்டம், சிமெட்ரிக்கல் கார்டன் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த கார்டனில் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளவர்ஸு, அப்புறம் நிறைய மரங்கள் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த போர்டில் பார்த்திங்கன்னா இங்கே போட்டிருப்பாங்க எங்கெங்கே இருக்குது, ஹெர்பல் கார்டனு, ஜாப்பனீஸ் கார்டனு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஐலாண்ட் கார்டன், இதெல்லாம் சொல்லி நிறைய போட்டிருக்கோம். நான் கொஞ்சம் முன்னாடி போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பின்னாடியே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. பார்த்திங்கனாவே அந்த ஹனிபி போட்ட மாதிரி ஒரு ஆர்ச் வந்து நம்மளை வந்து நம்ம வெல்கம் பண்ணுற மாதிரி இருக்கும். அது பக்கத்தில் வந்து அந்த அக்ரிகல்ச்சர் அந்த ஃபார்மரோட அந்த ஸ்டாச்சு வச்சுருப்பாங்க. இது வந்து நம்ம வீடியோ போட்டு நிறைய பேருக்கு காட்டணுங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா விவசாயி பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டில் இருக்கிற ஒரு பர்சன்ஸ் அவங்கெல்லாம். இங்கே பார்த்திங்கன்னா ஹெர்பல் ஹப்புன்னு சொல்லிட்டு அந்த மூலிகை செடிகள்லாம் இங்கே நிறைய இருக்கும் போல் தெரியுது. அதுக்கு தனியாக ஒரு ஹெர்பல் ஹப்புன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா பார்க்கலாம். நான் உள்ளே எடுத்து காட்டுறேன், மேபி சரியாக தெரியல, உள்ளே லாக் பண்ணியிருக்காங்க. இந்த ஹெர்பல் ஹப் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு மூலிகை செடிகள்லாம் மேபி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்தப்போ பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எந்த கூட்டமும் இல்லை. நிறைய ஒரு எனக்கு தெரிஞ்ச 30-50 பேர் இருப்பாங்க. அவ்வளோ கூட்டம்லாம் இல்லை. எப்போ கூட்டம் வரணும்னு எனக்கு சரியாக தெரியல. மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரமெல்லாம் ஃபுல்லாமே மறைச்சிருந்தது. நீங்கள் நான் வீடியோவில் நான் காமிச்ச பார்த்துருப்பீங்க. அப்படியே வேறு இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு நான் வேறு இடத்துக்கு போயிருந்தேன். அதே இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அந்த கடைசியில் போய் திரும்பினா அங்கே ஒரு வேறு லெவலில் இன்னொரு கார்டன் இருக்குது. அந்த கார்டன் நேம்ஸ் எனக்கு சரியாக தெரியல. அந்த கார்டனும் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா செடி மரம்னா பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. அதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் கிட்ட வந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இங்கே பார்த்திங்க அப்படின்னா அதான் நான் சொன்ன அந்த கார்டனு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த மருதமலை அப்படியே ஃபுல்லாகவே தெரியும். இருங்க பக்கத்தில் போய் கொஞ்சமே நல்லாவே காட்டுறேன். ஆனால் 2 வே போகுது. அந்த 2 வேலையும் பார்த்திங்கன்னா அந்த மருதமலை அப்படியே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வியூ பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மரம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. இந்த மாதிரி மரங்கள் நான் பார்த்தாவே எனக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா நேச்சரை வந்து நம்ம பீஸ்ஃபுல்லாக நம்ம வந்து லவ் பண்ணணும், வந்து இங்கே வந்து நல்லா பீஸ்ஃபுல்லாக வந்து இதை நேச்சரை லவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே பொட்டானிக்கல் கார்டன் வரலாம். நம்ம இந்த மாதிரி நேச்சர்ஸ்னால் வந்து இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் எங்கேயும் பார்க்க முடியாதுன்னே சொல்லலாம். அப்புறம் நான் வந்து சின்ன ஃபோன் கால் வந்துருச்சு. அப்படியே மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த கல்டிவேஷனாக இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க, அந்த க்ராப் கல்டிவேஷனாக பண்ணியிருந்தாங்க. அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இன்னும் அப்படி அந்த நான் நின்றுக்கிறதுக்கு பின்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நிலத்தில் இந்த க்ராப் கல்டிவேஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பின்னாடி பாருங்கள். அது வந்து மேபி அவங்க ஸ்டடி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாமே. பாய் ஃப்ரம் கோயம்புத்தூர் சிவாஸ் படம். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.